இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை த்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 206 642 சரிங்களா. ஸோ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 402. ஸோ 12/2/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 272 099 டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம், மாதம் வின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சில பேர் வாட்ஸ்அப் சேனல் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 93 45 88 51 07 சரிங்களா. இப்போ நம்ம 099க்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று நம்ம சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் 0 கொடுத்துருந்தோம் சரிங்களா. 0 கொடுத்துருந்த மாதம் ஹிட் பண்ணியிருக்கு. அதேமாரி சி போர்டில் 9ஆம் நம்பரும் நம்ம கொடுத்துருந்தோம், அதுவும் மாதம் ஹிட் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏசி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் போர்டில் ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. நம்ம டபுள்ஸ் போயிருந்தோம், டபுள்ஸு அப்படின்றதே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து எழுதுகிறப்ப கூட நம்ம இந்த 99 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நம்ம போயிருந்தோம். கவனிச்சிருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஷார்ட்கட்டாக எழுதும் போது ஸோ 99 அப்படின்ற பேர் போய் தான் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அதை 7711 அப்படின்னு மாற்றணும் சரிங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம வந்திருந்தோம் கரெக்டாக. ஏன் அதை வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு அதை அடிச்சிருந்தாங்க. இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் நமக்கு இங்கேயே பார்த்திங்கன்னா அந்த 99 நாளில் 99 பவரில் தான் போயிருக்கு சரிங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த 11 கொண்டு வந்திருந்தேன் நான் சரிங்களா. 11 கொண்டு வந்தேன், ஆக்சுவலி அது 99 அப்படின்னு வந்திருக்கு. 99 நம்ம போகிறதுக்கு காரணம் என்னென்னா, 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து 959 அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து போகலை. ஏசியில் தான் டபுள்ஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில், அதுக்காக தான் போகலை. ஆனால் நம்ம இந்த முழு நம்பரை வந்து நேற்று எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 099 அப்படின்றத எடுத்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆல்போல் நம்ம 99 அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம் நம்ம சரிங்களா. ஸோ இங்கே முன்னாடி அந்த 99 அடிக்கிற வரைக்கும் நம்ம 99 கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா. 99 கொடுத்துட்டே தான் வந்தோம். பிசிலையாவது நம்ம 99 வச்சுட்டு வந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா 99 தொடர்ந்து 2 நாள் 99 வச்சுருந்தோம். 9 ஒரு 3 நாளாக வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே ஒரு 4D கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாள் விட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இருந்தாலும் நம்ம எடுத்தோம். நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு கூட உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் எடுத்து கொடுத்தோம் சரிங்களா. மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா 090 095 098ன்னு சொல்லி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம். ஸோ ஏபியில் வந்து நல்லாவே வந்து மாதம் வந்து பாஸ் பண்ணியிருக்காது. பட் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி 3D விட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கொடுத்ததை பார்த்தா தெரியும். நான் வின்னிங் வீடியோ போடல. ஸோ நான் டேரெக்டாக இன்றைக்கி வீடியோவுக்கு வந்துட்டேன் நான் சரிங்களா. ஸோ 2 நாளாக தவறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு 3D எடுக்கணும் நம்ம. அதுதான் வந்து அந்தளவு தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் நான், உங்களுக்கு நல்லா எடுத்துக்கேன் சரிங்களா. கெஸ்ஸிங் நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லாம் பயன்படுத்திக்காங்க. அதுக்கு மட்டும் திரும்ப நான் சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு நல்ல வின்னிங் கொடுக்குறோம், அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்டில் ஏ போர்ட் பார்த்தீங்கன்னா 7 4 2 5 சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர் போகிறேன். அதாவது ஒரு நம்பர் 9ஆம் நம்பர் திரும்புகிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு நம்பர் மட்டும் தான் எல்லாமே சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன். 4 9 2 1 0 சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 09 அப்படி சப்போர்ட் போனது. ஸோ சி போர்டில் 4 2 8 1 9 சரிங்களா 0ன்னு போயிருக்கோம். ஸோ அந்த 9 பேட்டர்ன் மீண்டும் ரிட்டன் வந்து நமக்கு சப்போர்ட்டில் வருது. நம்ம ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு சி போர்டோட இதை பார்த்துடலாம். ஸோ 9 அடித்து 1 அடிக்காமல் இருக்குது, 5 அடிக்காமல் இருக்குது, 4 அடிக்காமல் இருக்குது, 0 அடிக்காமல் இருக்குது சரிங்களா. ஸோ இதையும் நம்ம சார்ட்லேயும் வச்சு இது பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம சி போர்ட் ஃபைனல் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா, சி போர்டில் 8 2 4 1 9ன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 4 இங்கேருந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம், 0 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் சி போர்டுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் தான்.
நம்ம ஆல்போர்ட் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியில் எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 4 4 2 இதே பேட்டர்ன் தான் இருக்கும். 5 1 இருக்கும், 1 1 இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 1 1 4 4 இருக்கும். நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்குறப்ப அது என்னன்றதை பார்த்துடலாம். பட் இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம இங்கே பாருங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு நம்பர் தான் கொடுப்போம், இப்போ திருப்பி கொடுத்துருக்கோம். 7 4 4 7 4 2 2 4 அதேமாரி 0 4 பார்த்தீங்கன்னா தெரியும் 0 4 0 8 சரிங்களா, 0 4 0 8 அதே போல் 5 8 சரிங்களா, 5 8 ஒரு 4 இங்கே ஒரு 1னா 4 1 எல்லாமே சிங்கிள் போர்டு வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்ம ஃபார்முலா வரத்தில் தான் எடுத்து கொடுப்போம். இப்போ நம்ம சிங்கிள் போர்டில் என்ன ஏபிபிசிஎஸ்சி வருதோ அது கொடுக்கலாம். ஏன்னா அதில் தான் நிறைய பாஸ் ஆகுது. இப்போ அதேமாரி 6 9 2 9 அதேமாதிரி டபுள்ஸ் போகிறேன். நான் நேற்று கொடுத்த அதே 1 1க்கு நான் டபுள்ஸ் போயிடுறேன் நான். சரிங்களா, ஸோ 1 1 ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது தான். ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிசியாவது ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி 5 5 6 4 4 6 இப்போ தான் அடித்தது. ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் இந்த செட் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, இப்போ தான் அடித்தது, அதை தான் திரும்ப வர மாதிரி தெரியுது. அதுவோ இல்லை 608 அப்படின்ற நம்பரோ திரும்பி வர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லிடுறேன் நான். ஸோ உங்கள் இதில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, ரிப்பீட்டில் நான் 6 4 கொடுக்குறேன். அதேமாதிரி 086ன்றது அப்படியே அந்த 608ன்றது அப்படி திரும்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். உள்ள த்ரெடியில் கொடுத்துருக்கேன். நம்ம அதை பற்றி பேசிக்கலாம். சரிங்களா, இப்போ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 099க்காக இருக்கட்டும், 642 இருக்கட்டும், அதுக்கான ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா, ஸோ 4 9க்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 4ஆம் நம்பர் வரணும், இல்லைனா 9ஆம் நம்பர் நாளைக்கு போர்டில் இருக்கணும், இல்லைனா 2 நம்பருமே இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஆல்போர்டு அமைஞ்சிருக்கு. சரிங்களா, 7 நாள் நான் மேலே கொடுத்துட்டேன், 7 மட்டும் கொண்டு போயிருக்கேன். ஸோ இதோட ஒரு நம்பர் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1ஆம் நம்பர் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 3 நம்பர் தான் ஆல் போர்டில் கொடுக்குறேன். ஸோ இதில் 2 நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு போர்டில் இருக்கும். சரிங்களா, 91 19 41 14 அந்த மாதிரி பேட்டர்ன் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஏ போர்டில் நம்ம என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் கொடுக்கலாம், அல்லது 3 நம்பர் கொடுக்கலாம். இது அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கோ அந்த நம்பர் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் 4ஆம் நம்பர். சரிங்களா, 7 4 ஒரு 8 3 நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பார்த்துக்கோங்க 3 நம்பர் போகிறேன். ஸோ 7 4 8 சரிங்களா, 7 4 8 இந்த 3 நம்பர் நான் போகிறேன். ஏன்னா 8ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்கன்றதுனால நம்ம அதில் கொடுக்கல. ஸோ நான் மீண்டும் திரும்ப எடுத்து கொடுத்துருக்கேன் நான். அதேமாதிரி பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ ஒரு 2ஆம் நம்பர் 4 1 9 அந்த பேட்டர்னில் தான் வருது. சரிங்களா, அந்த 4 நம்பருமே வருது. பட் இருந்தாலும் நம்ம போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3D இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இதுக்கு போகலாம். சரிங்களா, 2 விட்டுட்டு மீதி எல்லா நம்பருக்கு நான் போகிறேன். 4 9 1 3 நம்பர் கொடுத்துருக்கேன். எப்பவுமே சென்டர் போர்டு 3 தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். இதுலேயும் 4ஆம் நம்பர் அங்கே இருக்குது. சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 9ஆம் நம்பர். சரிங்களா, 9 அடித்து 1 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குங்க. சரிங்களா, 9 ரிப்பீட் வருது. இருந்தாலும் 1ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃபஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷனாக 8ஆம் நம்பரே போயிடுறேங்க நான். சரிங்களா, 8ஆம் நம்பர். சரிங்களா, இந்த 2 in 1 ஃபார்முலா படி இது 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணுங்க. சரிங்களா, அப்படி தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க. 2 in 1 சி போர்டில் இது 2 லிமிட்டாக நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பேர் எடுத்துக்கோங்க. சரிங்களா, நம்ம கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா 8 1 அப்படின்றது வந்து நமக்கு அதிகப்படியான கணக்கில் வருது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 7 4 பேட்டர்னில் இருக்கிற 4 வந்து எல்லா போர்ட்லேயுமே இறங்குது. ஸோ 3ஆவதாக கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர். அப்புறம் 4ஆவதாக பார்த்தீங்கன்னா நான் 2ஆம் நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 2 போகிறேன். 9ம் அதிக கணக்கில் தான் வருது. சரிங்களா, இருந்தாலும் ஒரு ஸ்டார் நான் போட்டு வைக்கிறேன். மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது எம்சின்னு போடுறேன். மிஸ்ஸின் நம்பரில் ஒரு வேளை இறங்கிடுச்சுன்னா ஒரு நம்பர் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 9ஆம் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் போகிறேன். 2வது ஆப்ஷனாக 8ஆம் நம்பர் போகிறேன். 3வது ஆப்ஷனாக 4ஆம் நம்பர் போகிறேன். 4வது ஆப்ஷனாக 2ஆம் நம்பர் போகிறேன். 9 கணக்கில் இருக்குது, 0 கணக்கில் இருக்குது. நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை மேட்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி நான் சொன்னது தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன போர்டு எப்படி ஃபஸ்ட் 2 3 கொடுத்துருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் 3D மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். உங்கள் கருத்தோட உங்கள் கெஸ்ஸிங்கோட இது மேட்ச் ஆனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா,
சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். அது முன்னாடி நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி ஸோ வந்து என்ன நம்பர் வருதோ அதை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் 3D மட்டும் பாருங்கள். 291 சரிங்களா, 291. ஸோ இந்த 291 தான் 129ன்னு போட்டிருக்கேன். அதே பேர் தான் 1192 புரியுங்களா, ஒன்றுக்கு பவர் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து நம்ம பரில் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த அப்படி பேர் பண்ணியிருக்கேன். அதேமாரி அதான் 57 291, அதேமாதிரி 328 ஒரு 60 நம்பர் வருது. 328 049ன்னு வருது சரிங்களா. ஸோ அதை வந்து 041ன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி 039, அது 049க்கு 039 போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க, ஒரே மாதிரி பேட்டர்ன் தான், எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 488 277 227 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 488 227 ஒரு 60 நம்பர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 227 அப்படின்னு சொல்லி 2 டபுள்ஸ் வருது சரிங்களா. இப்போல்லாம் டபுள்ஸ் அடிக்கிறதா அவங்க பேஷனாக வச்சுருக்காங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ஸோ இந்த 208 சரிங்களா, 608 அதனுடைய மறுபுறம் 208 802 கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் தான் இது ரெண்டுமே. ஸோ இதை வச்சு தான் நம்ம 08 இதெல்லாம் மேட்ச் பண்ணியிருப்போம். அதேமாதிரி இந்த 129 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர் தான் சரிங்களா. நான் மார்க் பண்ணிடுறேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ லிமிட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நம்பர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சரி, ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 608 கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய 086 ரிட்டன் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 45 342 சரிங்களா, 3 4 2. ஸோ ரம்மி மாதிரி தான் இருக்குது. அதை கூட கொஞ்சம் நம்ம 3 2 2 3 அந்த மாதிரி பேரில் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 464 சரிங்களா, 464 64 46லாம் அடிச்சிச்சு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி தான் ஒரு நம்பர் வருது. 54 64 ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் வருது. 4Dக்கு பாருங்கள். ஸோ லிமிட்டாக ப்ளே பண்ணிக்காங்க, ஒரு 20 ரேஞ்சிட்டு அந்த மாதிரி மினிமம் டீ இதில் சரிங்களா. ஸோ 464 இதை தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு 441 இங்கே கொடுத்துருப்பேன். அதை பற்றி நான் கீழே சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ 418 74 18 ஸோ 418 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 1 8 கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் கணக்கில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுது எடுத்துக்கோங்க. ஆனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ் தான். இன்னும் நிறைய நம்பர் இருக்குது. நான் நம்பர் உங்களுக்கு குறைச்சி கொடுக்குறதுனால இப்படி கொடுத்துருக்கேன் சார். அதேமாதிரி 117 1 1ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1 1 வந்து பிசியில் தான் வரணும். பட் இங்கே வந்து ஏபியில் வருது. அதனால் இந்த ஒரு நம்பர் பார்த்துக்கோங்க சரிங்களா. 1 1ன்றது நான் கொடுக்குற நம்பர் பிசியில் தான் சொல்லியிருந்தேன். மேலே ஆல் போர்ட் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இங்கே வருது பார்த்துக்கோங்க. இந்த 1 1 பேர் பிசியில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிசியிலாவது போடுங்கன்னு சொல்லி இங்கே வந்து இந்த மாதிரி வருது. அதேமாரி 468 418க்கு பவர் எடுத்தால் 468. அதேமாதிரி 7 டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 737 787 அந்த மாதிரி தான் வருது. இதனுடைய பவர் அப்படி தான் வரும் சரிங்களா. இப்போ நான் 446 சொன்னேன் இல்லையா, அதில் 441 இங்கே ஒரு நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 712 அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் சரிங்களா. 712 அப்படின்ற நம்பர் ஒரு 4 நம்பர் தான் நான் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருப்பேன் நான் சரிங்களா. இந்த 129 208 802 இது வந்து ரிப்பீட் வருதுன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா. இம்பார்ட்டண்ட்டாக நான் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. 129 அந்த 290 இந்த இருக்குங்களா, 290 ரெண்டு ஒரே நம்பர் தான். ஸோ இந்த 2 நம்பர் இம்பார்ட்டண்ட். அப்புறம் 208 802 அதுக்கப்புறம் 712 போகிறேன். ஸோ அதை தாண்டிங்கன்னா இந்த மாதிரி பேர் தான் வருது. 1 1 பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 508 கூட திரும்ப அதேமாதிரி பாருங்கள் 5 5 8 கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா. 5 5 8 சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஸோ 5 டபுள்ஸ் 1 டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர், 5 டபுள்ஸ் வந்தால் இந்த நம்பர். இல்லைனா இந்த இதுக்கு பதிலாக 0 வந்து அப்படியே 608க்கு பதிலாக 508ன்னு கூட திருப்பலாம். ஏன்னா அப்படி தான் கேம் போயிட்டுருக்கு சரிங்களா. அதையும் நான் போட்டுட்டேன். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஷார்ட்கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 099 சரிங்களா. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 64 இருக்குது. இதை நான் பிரித்து 4 4ன்னு போட்டுக்கிறேன், 2 6 6ன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா. இதை தான் வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா. இதை ஷார்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ 9 6 இதில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 9 6 அப்படின்னா அந்த 1ஆம் நம்பர் பேர் வரணும் சரிங்களா. ஸோ இந்த 2 இருக்குது 0 நமக்கு வந்து 0 2 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 0 2 அப்படின்னா ஒரு 8ஆம் நம்பருக்கு அந்த ரேஞ்சு போகலாம். ஸோ 811 அப்படின்ற ஒரு நம்பர் வருது. ரெண்டாவது இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணக்கூடிய நம்பர் அப்படின்னா
ஸோ 8க்கு நம்ம மீண்டும் 5 போகலாம், 5 போயிட்டு ஸோ ஒரு 1 4 சரிங்களா, 1 4 அப்படின்னு போகலாம். அதேமாரி 8ன்னு போட்டு 1 6 போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 3 நம்பர் வந்து நமக்கு ஷார்ட்கட்டில் வருது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷார்ட்கட்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் நான் கீழே எழுதிடுறேன், நான் நீங்கள் எடுத்து எழுதுகிறேன், அங்கே போட்டுட்டு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தான் 8 1 1 அதேமாரி 5 1 4 இந்த மாதிரி ஒரு பேர் உள்ளே கொடுத்துருக்குறோம். 4 1 பேர் கொடுத்துருக்கோம், பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. 418 461 அந்த மாதிரியான பேர் சரிங்களா. அதேமாதிரி 816 சரிங்களா, 816. ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வருது. ஸோ ரெண்டாவது இருக்கக்கூடிய அடுத்த ரிசல்ட், அதாவது அடுத்த நாளுக்கு உண்டான ரிசல்ட் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டே ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்கன்னா அது இங்கே போடுறாங்க, இந்த இடத்துல போடுறேன் பார்த்துக்கோங்க. நமக்கு அடித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 099 இன்றைக்கி அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே அடித்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 091 அடிச்சிருக்கு. சேம் பேட்டர்ன் சரிங்களா. சேம் பேட்டர்னாக அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 9க்கு அவங்க 1 தான் இறக்கியிருக்காங்க சரிங்களா. அப்போ 01 அப்படின்றது நமக்கு காமன், 09 காமன். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 01 இல்லைனா 04 அப்படின்ற ஒரு ஆல் போர்டு வரலாம். நம்ம 04 மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா, அந்த மாதிரி வரலாம். ஸோ இப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஸோ 011 அப்படி வரலாம், இல்லைனா 44 பேர் போகலாம் அவங்க. அதான் 41 நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த நம்பர் அப்படியே நான் எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், அதாவது 011 அதாவது 811 இல்லைனா 011 அந்த மாதிரி வருது. அதேமாரி 044 சரிங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. திரும்ப நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதான் ஷார்ட்கட்டில் அமைஞ்சது. இதுவும் நம்ம போர்டில் கொடுத்ததும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், 1 1 2 இடத்துல வந்திருக்கு. ஸோ 1 4 1 6 4 4 இந்த மாதிரி தான் போகுது சரிங்களா. 6 4 உங்கள் ஆப்ஷனில் இருந்தால் எடுத்துக்காங்க, நான் கொடுத்துருக்கேன். நான் ஸோ ஃபுல்லாக கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணி கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது, நாளைக்கு ஒரு 3D வின்னிங்கே இருக்குது சரிங்களா. 1 1 5 5 தான் அதிகப்படியான எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு, ஷார்ட்கட்லேயே அமைஞ்சிருக்கு, நமக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த 1ஆம் நம்பர் கூட 4ஆம் நம்பர் அல்லது 5ஆம் நம்பர் அது இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்படி இல்லை, அப்படி தவறுனுச்சு அப்படின்னா நீங்கள் பெருசாலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் சரிங்களா. சிம்பிளாக ப்ளே பண்ணலாம். ஸோ ஒரு 1ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது கூட நமக்கு அடிக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இன்னொரு 1ஆம் நம்பர் அடிக்குது, இல்லைனா 4 அடிக்குது, இல்லைனா 6 அடிக்குது, இல்லைனா 9 அடிக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேர் ஆயிருக்கு எல்லா இடத்துலையும் சரிங்களா. அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம 4 9 போயிருக்கோம், அந்த இடத்துல 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. திரும்ப நான் சொல்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலராக ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம், கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.